காவிரி நதிநீர் சிக்கலுக்கான வரலாற்று பின்னணி, சோழர்களின் நீர் மேலாண்மை வாடம் மற்றும் உலகளாவிய தீர்வுகளை விளக்குகிறது. எழுத்தாளரும் IAS அதிகாரியுமான R. செல்வா சிந்தனை தளத்தில் எழுதிய கட்டுரை. நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்கிலேயர் காலத்தில் எட்டப்பட்ட நீர் ஒப்பந்தங்களை வைத்துக் கொண்டு இன்றைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது என்பதை இக்கட்டுரை சுட்டிக்காட்டுகிறது. சோழர்களின் ஆட்சியில் கடைமடை பாசனத்திற்கு முதலிடம் என்ற கொள்கை தீவிரமாக பின்பற்றப்பட்டது. ஏரி வாரியம், கலிங்கு வாரியம் போன்ற அமைப்புகள் மூலம் கடைமடை தேவை நிறைவேறிய பிறகே மேல் மதகுகள் திறக்கப்பட்டன. அமெரிக்கா, மெக்சிகோ, இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் இந்தியா வங்கதேசம் இடையிலான நதிநீர் ஒப்பந்தங்களைப் போல காலத்துக்கேற்ப மாறக்கூடிய அறிவியல் பூர்வமான அணுகுமுறையே காவிரிக்கும் தேவை என்கிறது இக்கட்டுரை. காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு தன்னிச்சையான அதிகாரங்களை வழங்குவதுடன் சோழர்களின் கடைமடை நீதிக்கான பார்வையோடும் அறிவியல் தரவுகளோடும் பேசுவதே காவிரி படுகை விவசாயிகளின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் என இக்கட்டுரை கூறுகிறது.